தலைவன் மலையாள சினிமாவோட அடுத்த சம்பவம் அப்படின்னு சொல்லணும். அதாவது வடிவேல் டைலாக் மாதிரி போதும் 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 லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு அப்படின்ற அளவுக்கு இவங்க வரிசையாக ஹிட்டான படமாக கொடுத்துட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா டர்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மம்முட்டி அவர்கள் நடித்த ஒரு படம் ஒன்று பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து இந்த தலைவன், அதாவது இந்த மலையாள சினிமா அப்படின்றது விண்வெளி நோக்கி எங்கேயோ மேலே போயிட்டுருக்குது. ஆனால் அதே தமிழ் சினிமா அப்படின்றது அதில் பாதாளத்துக்கு போயிட்டுருக்குது. எனக்கு இந்த மலையாள சினிமா மேலே ஒரே ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. அது என்னன்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தலைவன் படம் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தலைவன் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, படத்தோட ஹீரோவான நம்ம பிஜு மேனன் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஸோ அதே ஸ்டேஷனுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணுறாரு நம்ம ஆசிஃப் அலி கார்த்திக் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில். அவர் வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷத்தில் ஒரு 4-5 ட்ரான்ஸ்ஃபர் கிட்ட ஆகிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு நேர்மையான போலீஸ் அப்படின்னும். நம்ம பிஜு மேனன் அவர்களுமே வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு போலீஸ் அப்படின்னு சொல்லணும். இவங்க 2 பேருக்குமே, ஆசிஃப் அலிக்கும் பிஜு மேனன், இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு உரசல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவன் ரொம்ப ஓவராக பேசுவான், ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்ற மாதிரி பிஜு மேனன் அவர்களும். அதே மாதிரி கார்த்திக் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஆசிஃப் அலி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எது பண்ணாலும் இவர் எதாவது குறை சொல்லிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி 2 பேருக்குள்ள உரசல் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஜு மேனன் அவர்கள் வீட்டில் ஒரு டெட் பாடி ஒன்று கிடைக்கிது. அந்த கேஸை இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம ஆசிஃப் அலி அவர்கள்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே கொலை பண்ண அந்த கொலைக்காரன் யார், இவங்க 2 பேருக்குள்ளும் ஆல்ரெடி இருந்த அந்த உரசல் இது வரைக்கும் போச்சு. இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் படத்தோட மீதி கதை. படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்ற சொல்கிறேன். படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த படத்தில் எல்லாரோட நடிப்பை பற்றி சொல்லியே ஆகணும். அதாவது பிஜு மேனன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அது பார்க்கும்போது அந்த தோற்றத்தில் ஆட்டோமேட்டிக்காக போலீஸ், ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட ஒரு துண்டு அப்படின்னு ஒரு படத்தில் பார்த்துருந்தோம். அவர் ரெகுலராக எல்லா படங்களையும் வந்து போலீஸ் கதாபாத்திரமாகவும் ஏற்று நடிக்கிறாரு. ஒரு போலீஸ் ரோல் அப்படின்னாலே பிஜு மேனன் அவர்களை சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட நடிப்பில் எந்த ஒரு லேகும் இல்லாமல் சூப்பராக நடிப்பார். அவர் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவர், அப்புறம் அந்த டிஎஸ்பி, எஸ்பி, அப்புறம் நிறைய அந்த கூட வர கதாபாத்திரங்கள் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை ரொம்ப ஆப்டாக நடிச்சிருந்தாங்க. இப்போது இந்த படத்தோட கான்செப்ட் என்ன, யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். இவனாக இருக்குமோ அப்படின்னு நம்ம மைண்டில் ஒரு 4 பேர் வச்சுருப்போம் இல்லையா. பட் இந்த போலீஸ் அவங்களோட ஆக்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை இவனாக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு நம்மளை வந்து தோண வைக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நேர்த்தியான ஒரு நடிப்பை கொடுத்துருப்பாங்க எல்லாருமே. அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்டான ஒரு படம் தான் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சவுண்ட் ஒர்க் ஆகட்டும், மியூசிக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மியூசிக் ரொம்ப முக்கியம். ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணும்போதும் கொடுக்கக்கூடிய அந்த மியூசிக்கும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, அந்த என்டையர் கேரளாவாக இருக்கட்டும், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் காட்டுற விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாத்தை விட ஒரு மெயின் பார்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர் ஒர்க் தான். ஏன்னா இந்த மாதிரியான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடிட்டரோட பார்ட் ரொம்பவே தேவைப்படும். பட் அது இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ டெக்னிக்கலி ஒரு சவுண்டான படம். இந்த என்டையர் க்ரூவுமே படத்துக்கு ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் இது ஒரு வெற்றி படம் அப்படின்னே சொல்லலாம். இது அடுத்த பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். அப்படி இருக்கும்போது யார் இந்த கொலையை பண்ணியிருப்பா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் கதையை கொண்டு போவாங்க. படம் பார்க்கக்கூடிய நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 4-5 பேரை நம்மளோட லிஸ்ட்டில் வச்சுருப்போம். இவனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த கோணத்துலேயும் படத்தை கொண்டு போவாங்க. ஆனால் அவங்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி காட்டும் போது, ஏன்னா இது நம்ம யோசிச்சு வச்ச எவனுமே இல்லைன்னா அப்போ வேறு யாராக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க வைப்பாங்க இந்த படத்தில். அது ஒரு பெரிய பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லணும். அதாவது சிம்பிளாக ஒரு விஷயத்தை கடந்து போவாங்க. இவன் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். பார்த்தா அவனாக தான் இருக்கும் அப்படின்றத கிளைமேக்ஸில் காட்டும்போது வெறித்தனமாக இருக்கும். அதே மாதிரி பார்ட் 2க்கு கிளைமேக்ஸில் லீடு கொடுத்த விதமாக இருக்கட்டும், வெறித்தனமாக இருக்கும் அந்த பார்ட் 2 லீடெல்லாம். இப்போ படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அந்த லாஜிக் மிஸ்டேக் கூட நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் என்டையராக முடிஞ்சதுக்கப்புறமா தான் இவன் ஏன் இதை பண்ணலை அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஏன் இது அந்த டைமில் நமக்கு தோணலை அப்படின்னா, படத்தோட நம்மளை எங்கேஜிங்காக வச்சுருப்பாங்க, அதனால் நமக்கு அந்த டைமில் தோணாமல் இருக்கும். ஆனால் படம் முடிச்சதுக்கப்புறம் 2 விஷயம் நமக்கு லாஜிக் இடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஜெயிலில் ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி வந்து எதுக்குடா நீ அவர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டியோட காலை இப்படி பண்ண அப்படின்னும் போது, அது அப்படின்னு சொல்லிட்டு வாயை எடுத்துகிட்டு மூடுவார்.
அது ஏன் அப்படின்றத போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாமலே விட்டுருவாங்க. அது வந்து நமக்குள்ள ஒரு கேள்வியாகவே இருக்கும், ஏன் இது இன்வெஸ்டிகேட் பண்ணல. அந்த டைமில் நடக்கும்போது ஓகே இவன் ஒரு மேஜர் க்ரைம் பண்ணியிருக்கான், இவனை பிடிச்சாலே கேஸ் முடிஞ்சுது அப்படின்னு நினைப்போம். நம்ம அடுத்தடுத்து இவன் கொண்டு போகும்போது அதை நம்ம மறந்துடுவோம். பட் படம் முடிச்சதுக்கப்புறம் இதுக்கே அவங்க அப்படியே விட்டுட்டாங்களே துண்டா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் நம்ம மைண்டில் வரும். ரெண்டாவது, படத்தில் மெயினாக கொலை பண்ணியிருப்பான் இல்லையா ஒருத்தன், அவனை வந்து கண்டுபிடிச்சி கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணும்போது இவனை கடந்து தான் போனீங்க, இப்போ வந்து இவனை அப்படியே லைட்டாக அவன் எங்கே இருக்கான் கூட ஃபோன் பண்ணியாவது கூட அவன்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லாமல் ஏன் அப்படியே கடந்து போயிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். பட் இந்த லாஜிக் மிஸ்டேக் வந்து படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் வருமே தவிர படம் பார்க்கும்போது நமக்கு தோணவே தோணாது. ஏன்னா அந்த அளவுக்கு படத்தோட நம்ம இன்வால்வ் ஆகியிருப்போம். மொத்தத்தில் இந்த தலைவன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேஷனோட ஃபேனுங்க. எனக்கு அந்த மாதிரி படம் வந்தாலே கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டேன். அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு சரியான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் கிடையாது, வெறும் இங்கிலீஷ் சப்டைட்டிலில் மட்டும்தான் இருக்குது. தேட்டரில் போய் பார்க்கணுன்னா பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான கிறிஸ்பான ஃபஸ்ட் ஹாஃபு, கொஞ்சம் லைட்டாக ஸ்லோவாக போன செகண்ட் ஹாஃபு, பட் கிளைமேக்ஸ் போர்ஷனில் சரியான ட்விஸ்ட்டோடையே முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ எல்லாருமே ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. சரி, இப்போ வீடியோட ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு ஒரு சின்ன மன கஷ்டம் இருக்குது மலையாள சினிமா மேலே அப்படின்ட்டு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எடுக்கக்கூடிய இப்போ படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் லாங்குவேஜில் தான் வருது, இங்கிலீஷ் சப்டைட்டில் மட்டும்தான். அதர் லாங்குவேஜில் விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே எதுவும் நல்ல படம் வர்றது கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் தமிழ் டப்பிங்கோடு விட்டால் மக்கள் இன்னும் பார்த்து கொஞ்சம் ரசிக்க வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கும் கலெக்ஷன் எகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற மலையாள ஃபேன்ஸ் இல்லை மலையாள டேரக்டர் யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்கமிங் படத்தை அதை செஞ்சு தமிழ் டப்பிங்கோடு விட்டுரும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா எங்கள் ஊரில் கண்டிப்பாக நல்ல படம் எதுவும் வரவே வராது. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா டேரக்டர்லாம் கிடையாது, நாங்கள் தான். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடி சாரு, ஸ்டார் இந்த மாதிரி படங்களில் சூப்பர் ஹிட் படம் ஓஹோ அப்படின்னு நம்ம எப்போ கொண்டாட ஆரம்பித்தோமோ அப்போயே தெரிஞ்சு போச்சு இவங்க ரசனை இவ்வளோ தான், இதுக்கேற்ற மாதிரி படத்தை விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தாங்கன்னா இவங்க எங்கே போவாங்க அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் தமிழ் டப்பிங்கோடு விட்டிங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி படம் எடுக்கடா அப்படின்னு நாங்களே தமிழ் டேரக்டர்ஸ்க்கு அறிவுறுத்துவோம். அதனால் தயவுசெய்து தமிழ் டப்பிங்கில் விடுங்க. அப்புறம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், நாங்கள் தமிழ் டப்பிங்கில் விட்டு அந்த படம் சரியில்லாமல் போயிடுச்சுன்னா எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எங்களுக்கு நம்பி இருக்குது. பேட்டக்காரன் பார்ட்டி தயாரிக்கிறது தரமாக தானே இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் தமிழ் டப்பிங்கில் விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா எங்கள் படம் அதை விட அதில் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது எங்கள் படம்லாம். அதனால் நீங்கள் தாராளமாக தமிழ் டப்பிங்கோடு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே ஓட்டி உங்களுக்கு கலெக்ஷன் கொடுத்து விட்ருவோம். இந்த தலைவன் படத்துக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8/10. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். பை.